கர்ப்பமா இருக்கிற நேரத்திலேயே பெண் ஒருவர் மீண்டும் கர்ப்பமான நிகழ்வு மருத்துவ உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. சில நேரங்கள்ல உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் மனிதர்களோட கற்பனைக்கு அப்பாற்பட்டவையா இருக்கு. பல விசித்திரமான நம்ப முடியாத அரிய நிகழ்வுகளை வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பத்தால கூட தடுக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்கிலாந்தோட பாக் நகரை சேர்ந்த ரெபெக்கா ராபர்ட்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடி மருத்துவ பரிசோதனை செய்யும் போது அவங்க கர்ப்பமா இருக்கிறதா மருத்துவர்கள் சொன்னாங்க. கர்ப்பமா இருக்கும் போதே சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணு 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. என்னதான் இவங்க ரிட்டையர்களா இருந்தாலும் 3 வார இடைவெளியில தான் கருத்தரிக்கப்பட்டாங்க. மருத்துவ உலகத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய இந்த நிகழ்வை சூப்பர் ஃபெட்டேஷன் சொல்லுவாங்க. இதற்கிடையில தான் ஆண் குழந்தைக்கு நோவானோ பெண் குழந்தைக்கு ரோசாலினோ பெயர் வச்சாங்க. ஆண் குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண் குழந்தை சின்னதா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தை பலவீனமாகவும் பிறந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா ரோசாலி முன்கூட்டியே பிறந்துட்டாங்க. இதனாலே ரோசாலிக்கு 95 நாட்கள் மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனா ரோசாலிக்கு கூடவே பிறந்த ஆண் குழந்தை நோவாக்கு எந்த பிரச்சனை இல்ல. ஆனாலும் நோவாக்கு 3 வாரங்கள் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருந்தாங்க. இந்த சூப்பர் ஃபெட்டேஷன் அப்படிங்கிற அரிய நிகழ்வு உலகத்திலேயே 0.3% பெண்களை மட்டும்தான் பாதிக்கும். அதுலயும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல 2வதா பிறக்கிற குழந்தை கர்ப்ப காலத்திலேயே இறந்து போயிடும். ஆனா இந்த ரெபெக்கா ராபர்ட்ஸ் தம்பதிக்கு பிறந்த 2வது குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்து வர்றதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஒட்டுமொத்த உலக மருத்துவ வரலாற்றிலேயே இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வா தான் பார்க்கப்படுது.